இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு என்னோட முதல் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஊபர் ஆப் யூஸ் பண்ணி டாக்ஸி புக் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இந்த ஊபர் ஆப் சர்வீஸ் பார்த்திங்கன்னா நிறைய பெரிய சிட்டிஸ்லலாம் இப்போ அவைலபிளில் இருக்குது. ஸோ இந்த ஊபர் ஆப் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ரைடு வந்து புக் பண்ணுறது அப்படின்றத லைவ் டெமோவாக இப்போ பார்க்கலாம். ஊபர் ரெக்வஸ்ட் ட்ரிப் இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். கெட் ஸ்டார்டட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷனுக்காக நம்மளோட மொபைல் நம்பர் கொடுக்கலாம், அல்லது ஃபேஸ்புக் ஆர் கூகுள் ஐடி வந்து கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து என்னோடய மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். தென் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி மெசேஜ் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட நேம் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட் வந்து செலக்ட் பண்ணணும். இது வந்து டூ இட் லேட்டர் கொடுத்து வந்து நீங்கள் லேட்டராகவும் பண்ணலாம், அல்லது இந்த இன்ஸ்டால் பண்ணும் போதே பேமெண்ட் மெத்தடையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு, பேடிஎம், கேஷ் இந்த மாதிரி 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு வந்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேமெண்ட் மெத்தடுக்கு வந்து நீங்கள் ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணி தென் உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து கேஷ் தான் வந்து கொடுக்க போகிறேன், அதனால தேர்ட் ஆப்ஷன் கேஷை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா உள்ள ஹோம் பேஜ். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்டர் பிக்கப் பாயிண்ட்னு இருக்கு இல்லையா, ஸோ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் தான் வந்து நீங்கள் எங்கேருந்து உங்களை பிக்கப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஸோ நீங்கள் எந்த ஒரு ரைடு வந்து புக் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே அதுக்கு முன்னாடி வந்து உங்களோட ஃபோனில் வந்து லொக்கேஷன் ஆனில் இருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ லொக்கேஷன் ஆனில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ரைடு வந்து புக் பண்ணுங்கள். இப்போ வந்து அந்த என்டர் பிக்கப் பாயிண்ட் இருக்குல்ல, அதை வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் எங்கே வந்து உங்களை பிக்கப் பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கணும். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்டினேஷன் நீங்கள் எங்கே போய் ரீச் ஆகணும் அப்படின்றத வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஸோ நீங்கள் டைப் பண்ணிங்கனாவே கீழே வந்து ஆட்டோ சஜஷன் வரும், அதுலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி மேப்பில் வந்து உங்கள் ஏரியா கிட்டே இருக்கிற அவைலபிள் கேப்ஸ்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியா கிட்டே வந்து 2 கேப் வந்து அவைலபிளாக இருக்குது. அதோட ரேட்டும் வந்து கிட்டத்தில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து ஃபாஸ்டர்னு அவங்களே சஜஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் இன்டர்சிட்டி அப்படின்னு கீழே இருக்கலையா அந்த பட்டனை செலக்ட் பண்ணிக்கலாம். தென் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிக்கப் லொக்கேஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஸோ கரெக்டு அப்படின்னா கன்ஃபார்ம் பிக்கப் பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மிங் யுவர் ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லோட் ஆகும். ஃபியூ செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆப்பை வந்து நம்ம டிரைவரோட வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பிக்கப் பாயிண்ட்டில் வந்து 16 மினிட்ஸில் வந்து வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. தென் இந்த ட்ரிப்புக்குன்னு வந்து ஒரு பின் வந்து இருக்கும், இதை வந்து நீங்கள் டிரைவர் கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டிரைவரோட ப்ரொஃபைல் பிக், அதுக்கப்புறம் அவங்களோட டாக்ஸி நம்பர், தென் அவங்களோட கார் மாடல் எல்லாமே வந்து இங்கே அப்டேட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிரைவரோட நேம் போட்டு அவங்களுக்கு நீங்கள் மெசேஜோ அல்லது காலோ பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ட்ராப் ஆஃப் பாயிண்ட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எங்கே ரீச் ஆக போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட ஃபேர் எவ்வளோ அப்படின்றத அப்டேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேர் ட்ரிப் ஸ்டேட்டஸ், அதாவது உங்களோட ட்ரிப் ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். பட் ஆனால் அவங்களும் வந்து ஊபர் ஆப் வந்து யூஸ் பண்ணணும். இதில் வந்து ஷேர்னு இருக்கு இல்லையா, ஸோ அது கொடுத்து அவங்களோட காண்டாக்ட் வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அவங்களோட ஊபர் ஆப்பில் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அது மூலமாக அவங்க வந்து உங்களை நீங்கள் எங்கே இருக்கீங்க, நீங்கள் கிளம்பிட்டீங்களா, ரீச் ஆகிட்டீங்களா அப்படின்ற எல்லா ஸ்டேட்டஸ் வந்து அவங்க பார்த்துக்கலாம். இந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா லைவாக வந்து டிரைவர் இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்ற ஸ்டேட்டஸ் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது மூலமாக டிரைவர் எங்கே இருக்காங்க அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஒன்ஸ் வந்து அவங்க பிக்கப் பாயிண்ட் ரீச் ஆனோடனே ஸோ அவங்களோட கேப் நம்பர் வந்து இந்த ஆப்லேயே அப்டேட் ஆகிருக்கும். அதை வச்சு நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ மூலமாக எப்படி ஊபர் ஆப்பில் ரைட் புக் பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சிருப்பீங்க நம்புகிறேன். தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரியறதுக்கு மறக்காமல் ஹவு டு இன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.